வணக்கம். ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும். ஆத்மாக்களின் சங்கமத்திலிருந்து சரவணன். இந்த ஆடியோ 4 ஜூலை 2025 நடந்த ஒரு நைட்டு ஈவினிங் நைட் வரைக்கும் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி தான். எப்பயும் போல் நாங்கள் கால் பேசுவோம் ஈவினிங்கில் குரூப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதில் மாஸ்டர் ஜாயின் பண்ணாங்க இந்த 4ஆம் தேதி. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் போக அப்படியே வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சு விசாரம் பண்ண ஆரம்பித்தோம். என் குரு மாஸ்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கற்பம் ஸ்ரீக்கு என்ன இஷ்யூ இருந்துச்சோ அதெல்லாம் ஒவ்வொருத்தராக பார்த்து உங்களுக்கு இந்தந்த இஷ்யூ இருக்கிறதெல்லாம் நீங்களே கரெக்ட் பண்ணிக்கணும், அப்போல்லாம் ஒன்றா இருக்கணும், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபீலிங்ஸில். அந்த டைம்லேயே ஒவ்வொருத்தராக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொன்னாங்க, பேச சொன்னாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஏதோ ஒன்று வளருங்க. கீதாஸ்ரீ இருந்தாங்க. கீதாஸ்ரீ ஏதோ ஒன்று வளருங்க, ஏதோ ஒன்று பேசு, அந்த இடத்துல நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ பேச ஆரம்பித்தா மட்டும் போதும், நான் அந்த பேசல வந்துடுவேன் அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தர் அப்படியே பேச ஆரம்பித்தோம். கொஞ்சம் நானும் பேச ஆரம்பித்தேன். நான் அந்த டைமில் பேசுகிறப்போ நான் பேசின எல்லாமே எனக்கே புதுசாக இருந்துச்சு. என்ன நான் எதுவுமே யோசிச்சு கூட பேசல. எல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே தானாக அந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சு. அது நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, என்னோட மாஸ்டர் கூட நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். அதை விசாரம் தனியாக யோசிச்சிருந்தா கூட நான் வேறு மாதிரி யோசிச்சிருந்தேன். அந்த டைமில் அதை யோசித்து அதுக்கு பதில் சொல்கிறப்போ அந்த பதில் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சா, இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. கேதார்நாத் ட்ரிப் போயிருந்தோம் மாஸ்டர் கூட. அப்போது மாஸ்டர் இருந்தாங்க. அப்போ காண்டிமென்ட்ரி ஒரு கவிதை எழுதி மாஸ்டருக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நீ பேசுவதும் அனைத்தும் உனக்கானதே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் அதை தான் யோசித்தேன். நான் பேசிகிட்டு இருக்கேன், அது பேசலாம் எனக்கானது தான். ஆனால் அது நான் யோசிச்சு பேசல. அது நான் யோசிச்சிருந்தா அது வேறு மாதிரி யோசிச்சுருப்பேன். மேபி தப்பாக கூட போயிருக்கலாம். ஆனால் அது நான் யோசிக்காமல் மேலேருந்து வருது. நான் குரு மூலியமாக, மாஸ்டர் மூலியமாக ஏதோ எனர்ஜி எனக்குள்ளே இறங்கி அதை பேசுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்ரீ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துட்டுருக்கு. அப்படி எல்லாரும் கரைஞ்சிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் ஒன்றா இருக்கோம், எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாம் சிரிச்சு ஆனந்தமாக இருந்தோம். கால் கட் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு கேள்வி மாஸ்டர் கேட்க சொன்னார். அந்த கேள்வி கேட்டோடனே மறுபடியும் கால் கன்னியூ ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அதோட டைரக்ஷன் அப்படியே மாறிடுச்சு. விசாரம் பண்ணிகிட்டு இருந்தோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது அப்படியே அதோட டைரக்ஷன் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டோம். மாஸ்டர் அவரோட கருணையை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கருணை வர ஆரம்பிச்சிருச்சு. அதை வர 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 எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குள்ளேயும் என்னமோ பண்ண ஆரம்பிக்குது. எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது. எல்லோரும் அப்படியே அழுதுட்ருக்கோம், ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், எதுவும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரையும் ஒரு எனர்ஜி போட்டு அமுக்குது. அந்த டைமில் அப்படியே எனக்கு எப்படின்னா அப்படியே எங்கேயோ போய் படுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அழுதேன். கொஞ்ச நேரம் அழுவாமல் வெறுமனே இருந்தேன். மறுபடியும் போய் படுக்கலாம்னு தோணுச்சு. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கேன். நான் கரெக்டாக கட்டில் போய் படுக்கலான்னு அப்படியே சொக்குது எனக்கு. அப்படியே எனர்ஜி ஃபீலோட தெரியுது, அப்படியே இருக்குது. போய் படுக்கலான்னு படுக்கிறப்போ மாஸ்டர் சொன்னார், சரவணா நீ மட்டும் தனியாக போகலான்னு நினச்சிட்டியா அப்படின்னு மாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார். இப்படி நினச்சிட்டே ஒரு செகண்டில் அப்படின்னோடனே நான் அந்த கட்டில் விட்டு குதிச்சு எந்திரிச்சு ஒரு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, அது எதுவும் தப்பு போல், நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு அப்படின்னே குதித்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மறுபடியும் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன் என்ன நடக்குது. இந்த டைமில் நான் இந்த தருணத்தில் சொன்னால் கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதையும் அது குரு மாஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு கவனிக்கிறதுக்கும். நான் அந்த இடத்துல எதுவுமே பண்ணல. ஸோ நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறப்போ நான் கவனிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த இடத்துல நான் இல்லை, அந்த இடத்துல கவனிச்சுட்டு இருந்தேன். அந்த கவனிக்கிறதும் மாஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு.
பார்த்துட்ருக்கோம். நடந்துகிட்டு இருக்கேன். குரு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் சமாதிக்கு போயிட்டாங்க. 2 பேர் சமாதிக்கு போயிட்டாங்க. பேச முடியல. மற்றவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மாஸ்டர் வந்து வேறு எதுவுமே பேசலை. அதாவது சத்சங்கம் அத்தனை சத்சங்கம் பேசியிருக்காங்க மாஸ்டர். அத்தனை பேர் உலகத்தில் வந்து அத்தனை பேர் சத்சங்கம் பேசுகிறாங்க. அத்தனை பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. இது அத்தனை நடக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை வெறும் பேர் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. மாஸ்டர் வந்து அவர் மாஸ்டர் அப்படி ஃபீல் பண்ணுறாரு. குரு வந்து மாஸ்டர் வந்து அப்படி ஃபீல் பண்ணுறாரு. அவருக்குள்ளே வந்து அவ்வளோ கருணை வருது, அவ்வளோ அன்பு வருது, அவ்வளோ ஏக்கம் வருது, அவ்வளோ கவலை வருது. மாஸ்டர் சொல்கிறாரு, என்னோடய குழந்தைகளை எப்படி கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி, எப்படி நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இவங்களை கூப்பிட்டு போக முடியலையே, இவங்களை வந்து மேலே தூக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஃபீல் வந்து கருணையினால் வருது. அந்த கருணை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங் தான். அதாவது அப்போ தான் ஒன்று தெரிஞ்சுது, என்ன தான் பேசினாலும், என்ன தான் மோட்டிவேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு 2 நாள் நீடிக்கிறதே தவிர அந்த ஃபீலிங்க்கு தான் பவர் அதிகம். ஏன்னா நம்மளாம் ஃபீலிங்கால் உருவான ஒரு உலகத்தில் எல்லாருமே எல்லா விலங்குகளும் எல்லாமே ஒரு ஃபீலிங்கான உருவான ஒரு உயிரினம் வச்சுக்கலாம். அந்த ஃபீலிங் வந்து தாக்குது, அப்படியே கொல்லுது, ஒவ்வொருத்தரையாக கொல்லுது. ஒவ்வொருத்தரோட பேரும் மாஸ்டர் சொல்கிறாரு, அந்த ஒவ்வொரு பேர் போதும் கொண்டுச்சு, ஒவ்வொருத்தரையும் சாகடிச்சிச்சு. பேர் மட்டும்தான் சொல்கிறாரு. காலில் வந்து ஒரு 7 பேர் இருந்தோம். 7-10 பேர் ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. ஒவ்வொரு பேராக சொல்கிறாரு. ஒவ்வொரு பேராக சொல்கிறப்போ அவங்க அழுதுறாங்க. ஸ்டார்டிங்கில் அதாவது கால் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போயிட்டு இருந்தது. ஸ்டார்டிங்கில் எப்படின்னா, ஒவ்வொருத்தர் பேரும் சொல்கிறப்போ ஒவ்வொருத்தராக அழுதுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த பிரணாகதி போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தராக தனித்தனியாக அழுதுட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. மாஸ்டர் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கவனி, விழிப்பார், அந்த பேர் மட்டும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொன்னனே அவ்வளோதான். அவருக்குள்ளே கதை என் பேர் சரவணா அப்படின்னு என் பேரை கூப்பிட்ட உடனே கதறுது. உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே ஒன்று கதறுது, அழுகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஒரு எமோஷன் வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல. உள்ளுக்குள்ளே கதறுது, ஐயோ அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது. இது வாரத்தையும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்குது. கதறுது. ஆனால் அந்த கதறல்னால என் வாயிலிருந்து வார்த்தை வரல. இதே நான் மனசை வச்சு கதறி இருந்தேன்னா வார்த்தை தான் வந்திருக்கும், அம்மா ஐயோ அப்படி இப்படின்ட்டு. பட் ஆனால் மனசு கதறல, உள்ளுக்குள்ளே என்னமோ கதறுது, அழுவுது, ஃபீல் பண்ணுது. அதனால் பேச முடியல. அதுக்கு வார்த்தையே இல்லை பேசுகிறதுக்கு. அவ்வளோதான், வெறும் ஒரு ஃபீலிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து போக கொஞ்ச நேரத்தில் என்னாச்சுன்னா, ஒவ்வொருத்தர் பேரும் சொல்ல மற்ற எல்லோரும் வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ மாஸ்டர் வந்து அந்த ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரையும் அப்படியே இணைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாரையும் ஒருத்தராகவே இணைச்சிருக்காங்க. எனக்கு ஒரு அப்படி ஒரு ஃபீலிங். அதாவது மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ ஒருத்தர் இருக்கிறதுல அந்த 7 பேர் அப்படியே இருந்தோம் அப்படின்னா ஒரு காந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்துடலாம் அப்படின்னு. அந்த டைமில் அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஒரு இடத்துல 7 பேர் அந்த அப்படியே ஒவ்வொருத்தராக அந்த ஃபீலிங் வருது. அப்படியே ஒவ்வொருத்தராக அந்த ஃபீலிங் வர நாங்கள் எல்லோரும் அப்படியே ஒன்றா இணைஞ்சிட்டோம். ஒரு மேக்னெட் மாதிரி தனித்தனி மேக்னெட் அங்கங்கே இருக்குது. ஒரு மேக்னெட்டுக்கு அந்த புல்லிங் கெப்பாசிட்டி வந்தோடனே அப்படியே சடன்ட்டு இழுத்துருச்சு. எல்லாருமே அப்படி ஒன்றாயிட்டோம். எல்லாருமே ஒன்றா அழுகிறோம். நல்லா பாருங்க, நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது வேறு. பட் ஆனால் எல்லாருமே ஒன்றா அழுகிறோம். அந்த ஏக்கத்தினால அழுகிறோம். உள்ளுக்குள்ளேருந்து அது அழுது. ஒரு விஷயம் ஏங்குது, அந்த விஷயம் ஃபீல் பண்ணுது, அழுது. அது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் நடக்குது. ஸோ அது எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கிறப்போ அது எல்லாமே ஒன்று தான். ஸோ வெளியே தான் நம்ம வேறு இருக்கோம், உள்ளுக்குள்ளே இருக்கிறது அது ஒன்று தான். கதறது ஒன்று தான். எல்லாத்துக்குமே அம்மா ஒன்று தான். அம்மா ஒன்றுங்கிறப்போ எல்லா குழந்தைங்களும் ஒன்று தான். அம்மாட்ட போய் ஒன்றா தான் ஐக்கியமாக போகுது. ஸோ வந்து எல்லோரும் ஒன்றாயிட்டோம், அப்படியே கலந்துட்டோம். ஒரு ஒன்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது.
அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. மாஸ்டர் வந்து ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் இவங்கள பார்த்துங்க, நீங்கள் இவங்கள பார்த்துங்க அப்படின்னு. எல்லாரையும் பார்த்துக்கணும், எல்லோரும் ஒன்றா மேலே வரணும், ஒருத்தர் விட்டுட்டு இன்னொருத்தர் மேலே வந்துடக்கூடாது. நம்ம வந்து இந்த 4 பேர்த்துக்காவது நம்ம பற்ற வச்சுட்டு வரணும். நமக்கு மாஸ்டர் கொடுத்ததை, குரு கொடுத்ததை இன்னொரு 4 பேர்த்துக்காக பற்ற வச்சுட்டு வரணும், சும்மா வந்துடக்கூடாது. நம்ம தனியாக மேலே வந்து என்ன பண்ண போகிறோம், கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. இது போயிட்டே இருக்குது. ஒரு ஃபீலிங்கில் எல்லோரும் இருக்கோம். அப்படியே எல்லோரும் ஒரு நிலையில் இருக்கப்போ மாஸ்டர் திடீர்னுட்டு அது ரொம்ப பெருசாக இருக்குது, அது என்னை இழுக்குது, நீங்களும் வந்துடுங்க. அது ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் என்னை அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ரொம்ப பெருசாக இருக்குது, என்னை இழுக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்குது, என்னை இழுக்குது, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது சொல்ல எனக்கும் அந்த இது ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னுட்டு வாயை பிளந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வாயை பிளந்து அப்படியே பேன்னு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே எனக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருந்தது. அப்படியே மெதுவாக நடந்து செவுத்து பிடிச்சி நடந்து போய் படுத்துட்டேன். கட்டிலில் படுத்துட்டேன். கட்டில் படுத்த உடனே நானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அதே ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு. மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அது எனக்கும் டீச்சர் நானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப பெருசாக இருக்குது, ஐயோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு நானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டுக்கு இந்த கேப்பில் எல்லோரும் என்னை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரவணா மாஸ்டர் பாருங்கிறாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த டைமில். என்னால் பேசவும் முடியல, நானும் ரொம்ப பிரச்சனை, என்னால் பேச முடியல, என்னால் ஃபோன் எடுக்க முடியல, என்னால் எதுவும் கை அசைக்க முடியல, உடம்பு எதுவும் அசைக்க முடியல. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு என்னால் நவர முடியல. நான் ஏதோ ஒன்று உளறிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சுயநிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து தான் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணேன், சரி நான் மாஸ்டர் கூட இல்லை அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணேன். இப்பயும் மாஸ்டர் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க, ரொம்ப பெருசாக இருந்ததுன்ட்டு. அது அந்த ஒரு ஃபீல் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அது வந்து பெரிய அது ரொம்ப பெரிய அது அதாவது அது ரொம்ப பெருசாங்கிறது இவ்வளோ பெருசு அப்படின்னு இமேஜினேஷன் பண்ண ட்ரை பண்ணுறோம் நம்ம. அதாவது நம்ம வீடியோ பார்த்துருப்போம், இவ்வளோ பெருசு அப்படின்னு ட்ரை பண்ணோம்னா அது அதோட பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசுன்னு அதை நம்ம நினைக்கிறோமோ அதை விட அது பெருசாக ஆகிட்டே தான் இருக்கே தவிர அது சுருங்குற மாதிரியே தெரியல. நம்ம வந்து சரி இவ்வளோ அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்னா அதை விட அது பெருசாக போய்கிட்டே தான் இருக்குது. அதனால இப்போது அதை சொல்கிறப்ப கூட இவ்வளோ பெருசு அப்படின்னு நான் இமேஜினேஷன் பண்ணேன். என்னோட இமேஜினேஷன் தாண்டி அது போகுது, இவ்வளோ பெருசு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்படியே மாதம் வந்து அது கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு 10-15-20 நிமிஷத்துக்கு இதே மாதிரி போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் ஆசுவாசம் ஆனாங்க. அப்புறம் மறுபடியும் மாதம் தூங்கிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நாங்கள் பேசிட்டு கட் பண்ணோம். இது ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும். அதுவும் வெறும் ஒரு மொபைல் ஃபோனில், அதுவும் எல்லோரும் வேறு இடத்துல இருக்கோம், மொபைல் ஃபோனில் உணர்வு பூர்வமாக கனெக்ட் ஆகி எல்லாரையும் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது 7 பேரும் 8 பேர் மாஸ்டர்ஸ், 8 பேர் 8 இப்போ இன்னொருத்தர் பெரிய சம்ஷன் இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லோரும் எமோஷ்னலாக அப்படியே ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆகிருந்தோம். அது ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு. சரி, அதில் அந்த டைமில் உண்மையான அன்பு, கருணை அதெல்லாம் அப்போ தான் புரிஞ்சுது, என்ன எப்படி இருக்கும், எப்படி பார்க்குறது எல்லாரையும் அப்படின்னு. நன்றி ஸ்ரீ. ஆனந்த பொங்கட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ